ஐயா வணக்கம். உங்களை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கலான்னு வந்தேங்க ஐயா. கம்ப்ளைண்ட்டா? என்ன கம்ப்ளைண்ட்? உட்காருங்க. நன்றிங்க ஐயா. சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஐயா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு பயலை காணோம். நாங்களும் தேடாத இடம் இல்லை, எல்லா இடத்தையும் நாங்களும் போய் தேடி பார்த்துட்டோம். பயலை மட்டும் காணோங்க ஐயா. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆச்சா? ஏன் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் தரல, இப்போ வந்து கம்ப்ளைண்ட் தரீங்க? இல்லைங்க ஐயா, 1 மாதம் பயலை காணோம். சரி, அதான் என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் தெரியலை. சரி, ஒரு வேளை பையன் இருக்கானா, செத்துட்டானா, இல்லை என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு நம்பிக்கை ஊட்டும் செயலாக நீங்களும் வந்து இதை பார்த்து செய்வீங்க அப்படின்னு வந்தமையா. சரி, பயலை 1 மாதம் காணோன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஏன் பண்ணீங்கன்னு கேட்டால் என்னென்னமோ சொல்கிறீங்களே கதையா? சரி விடுங்க, பையனை கண்டுபிடிச்சிக்கலாம். பையன் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? ஃபோட்டோவா? அதெல்லாம் இல்லைங்க. ஃபோட்டோ இல்லையா? அப்புறம் எப்படியா? சரி, பையன் ஃபோன் நம்பர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? கடைசியாக இங்கே லாக்காக இருக்குது, என்ன பண்ணியிருக்கான், இதை கண்டுபிடிக்கலாம் வச்சுருக்கீங்களா ஏதாவது? ஃபோன் நம்பரு அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்லையா? ஐயோ, என்னையா பயலை காணான்னு சொல்கிற, அப்புறம் ஃபோட்டோ கேட்டால் ஃபோட்டோ இல்லைங்கிற, நம்பரை கேட்டால் நம்பர் இல்லைங்கிற, வேறு என்ன தான் பண்ண, எப்படி கண்டுபிடிக்கிறது நான்? ஐயா, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இந்த இப்போ திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஊரில். நாங்களும் இப்படிலாம் தேடி பார்த்துட்டு பையன் இந்த திருவிழாக்கே வந்துடுவேன். நம்ம வந்து தக்காளி வைக்கிறது, காடு வைக்கிறது, பாய் வைக்கிறது எல்லாமே வந்து ஒரு லைனில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் நம்ம பாயா எதுவும் இருப்பானா அப்படிங்கிறது ஐயா. சரி, 404 இந்த தக்காளி வண்டியை தான் அனுப்புங்க. ஸ்டேஷன் மாதிரி என்ன இங்கே யார் வாங்க போகிறா, அனுப்புங்க. ஓகேயா? ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்கய்யா, இந்த திருவிழாலாம் வந்துருச்சு. சரி, இந்த கூட்டத்தில் எதுவும் பையன் இருப்பானோ அப்படிங்கிறது தான் எங்கள் எண்ணம். அதை உங்கள் மாதிரி நல்ல அதிகாரிகள் தான் நல்லா கண்டுபிடிச்சி தருவீங்க அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறேங்கய்யா. சரி, பையனை நான் கண்டுபிடிச்சி தரமாட்டேன்னு சொல்லலை, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயா, பையன் சரியான வாய் பேசுவான் ஐயா. இல்லாத எல்லா வாயும் பையன் பேசுவான். பார்க்க வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க ஐயா அவன். ஆனால் ரொம்ப நல்லதாக பேசுவான். நல்ல பையன், தங்கமான பையன்யா. யோ, தங்கமான பையனை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. கம்ப்ளைண்ட் தர அதுக்கு ஃபோட்டோ இல்லை, நம்பர் இல்லை, வெறும் வாய் பேச்சை மட்டும் வச்சு எப்படியா நான் நம்புறது? உலகத்தில் 1000 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் இருக்காங்க இன்றைக்கி மக்கள் தொகை, கோடியில் போயிட்டுருக்கானுங்க. எப்படி நல்லா பேசுகிறவனை இவனு எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஐயா, அவன் பேசுகிற பேச்சில் நம்மளே ஆஹா ஓஹோ அப்படின்னு இருப்போங்க ஐயா. அவன் இந்த ஒரு பாட்காஸ்ட்டு ஒன்று கதையும் நானும் வச்சுருக்கான்யா. அந்த பாட்காஸ்ட்டு தான் அவன் பேசுவானே, வேறு எங்கிட்ட வெளியெல்லாம் போய் பேச மாட்டாங்க. அந்த இதில் மட்டும்தான் அவன் பேசுவேன். சரி, அப்படியா? சரி, அப்போ அந்த பாட்காஸ்ட்டில் போய் மெசேஜ் பண்ண வேண்டியதானே? ஐயா, எல்லா வேலையும் பண்ணிட்டேங்க ஐயா. பாட்காஸ்ட்டில் போய் மெசேஜ் பண்ணிவிட்டேன், இன்ஸ்டாவில் போய் மெசேஜ் பண்ணிவிட்டேன், எல்லாமே பண்ணிவிட்டேன். ஆனால் இவன் ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணாத மாதிரியே ஒரு ஃபீலிங்கு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது ஐயா. நானும் பார்க்குறேன், வரேன், போகிறேன், என்ன பண்ணுறேன். முன்னாடிலாம் கூட இன்ஸ்டாவில் போய் கேள்வி கேட்பான்யா. இப்போ என்ன வேணும், அப்போ என்ன வேணும், யாரை மிஸ் பண்ணுறீங்க, ஆய்வு ஏதாவது கேள்வி கேட்பாங்கய்யா. அந்த கேள்வியை பார்த்ததுக்கப்புறமாச்சு இவன் சரி உயிரோடு தான் பையன் இருக்கேன், நமக்கு அடுத்த பாட்காஸ்ட்டு வந்துடும் அப்படின்னு நாங்கள் நினைப்போங்கய்யா. ஆனால் இப்போ கடந்த சில 1 மாதமாகவே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லாத மாதிரியே இருக்குங்க. இது என்னன்னு தெரியல, அதனாலே வந்திருக்கோம். சரி, பையன் பேராச்சும் தெரியுமா? ஐயா, பையன் பேர் பாரத். கதையை நான் பாட்காஸ்ட்டு வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன், இருக்கானா இல்லையா, ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதான் நாங்கள் வந்திருக்கோம். சரி, பையன் பேர் பாரத், வச்சுருக்கிறது பாட்காஸ்ட், திருவிழா வேறு வருது, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சரி, பையனை கண்டுபிடிச்சி தரலாம். ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம டேபிளில் எழுதி கொடுத்துட்டு போவாங்க. சரியா? 404 திருவிழாவுக்கு பந்தோபஸ்துன்னு கேட்டாங்க. கார் எடுங்க, செய்கிறோம் போவோம்.
சரிங்கய்யா. ஐயா கம்ப்ளைண்ட்டு எழுதி தரேன். ஆனால் எங்களுக்கு பையன் வேணும். பையன் பேச்சு நாங்கள் கேட்கணும். ஸோ முருகா, டேய் இவன் தான் பைத்தியம்தான். இவனை கேட்டு வர்றவங்களும் பைத்தியமாகவே இருக்காங்கடா. இவனை எப்படியாச்சும் கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கிட்டு அனுப்பி வை. ஃபோட்டோவும் இல்லாமல் நம்பரும் இல்லாமல் அவனை எப்பட்றா தேடி எப்பட்றா நம்ம வாங்குறது? அவெல்லாம் கடையில் கிடைக்கிற பொருளாடா வாங்கி கொடுக்கறது. கொஞ்சமாச்சு சொல்லுங்கடா. ஒரு அளவு தான். இவன் ஒருத்தர் மட்டும் கேட்டால் பரவாயில்ல. நானும் தினமும் புதுசாக கேட்குற மாதிரியே தலையாட்டி 20 பேர்த்துட்டு கம்ப்ளைண்ட் வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கேன் நான். என்னை என்ன தான் பண்ண சொல்கிறேன் சொல்லு. ஐயா நீங்கள் காரு எடுங்க, நம்ம நேராக திருவிழாவுக்கு ஓடுவோம். அங்கே 4-5 பேர் பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்கள தடுத்துருவோம். அப்படியே எல்லாம் பிரச்சனைலாம் மறந்துடுங்க ஐயா. வாங்க வண்டி எடுங்க போவோம். அப்படியா? சரி ரைட், சரி வா போவோம். ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ 404. என்ன மைக் செட்டு சவுண்ட்லாம் இப்போ நமக்கு கேட்குது? என்ன கதை? என்ன திருவிழாலாம் பெர்மிஷனாக கேட்டாங்களா? ஐயா நம்மள்ட்ட பெர்மிஷன் யாரும் எதுவும் கேட்கலங்க ஐயா. ஏடா உள்ளூரில் இருக்கிறோம், ஒன்றுமே நம்மள்ட்ட கேட்கலையா அவங்க? ஐயா பெர்மிஷன் ஒன்றும் யாரும் கேட்கல. இவன் மைக் செட்டை போட்டுட்ருக்கேன், என்னன்னு தெரில. வாங்க போய் கேட்டுருவோமா இல்லை எப்படிங்க நீங்கள் சொல்லுங்கள். சரி வண்டி நேரம் இங்கே கொடு, என்ன பிரச்சனை நம்மளை பார்த்துக்கலாம். அப்போ பெர்மிஷன் கேட்காம எப்படி வண்டி ஊருக்குள்ளே சவுண்டு போட்டு பாட்டாய் கிளப்புறாங்க? வண்டி நேரம் இங்கே விடு போவான். அதாகப்பட்டது என்னவென்றால், கதையின் நாணம் தமிழ் பாட்காஸ்ட்டு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது என்பதை நிர்வாகம் மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறது. அவன் தானே இந்த கதையான பாட்காஸ்ட் பாரத், அவன் கம்பெனி தானே, அவன் பாட்காஸ்ட் தானே. கம்பெனியாக பாட்காஸ்ட்டா? ஐயா அவன் பாட்காஸ்ட் தான் வச்சுருக்கேன், ஆனால் கம்பெனி மாதிரி பில்டப் பண்ணுறான் ஐயா அவன். சரி இவங்கெல்லாம் கிடச்சிட்டான் போல். அப்போ அந்த பைத்தியம் சொன்னது இந்த பைத்தியத்தை தேடி வந்தது எல்லாம் ஒரே ரூட்டு தான். இந்த திருவிழாவில் தேடி வந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க பாரு, அது இவன் தான் போல். சரி இவனை அவன்கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்கு, அவனை இவன்கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்கு, நடுவில் நம்ம தகுந்துப்போம் பிள்ளையரா. ஆனால் ஒன்று முருகேசா, இவன் சும்மா டெய்லியும் போட்டுட்ருக்கப்பவே நல்லா நைன்மா. இப்போ 1 மாதம் பிரேக் எடுத்திருக்கேன், இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரத் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது கதையை நானும் பாட்காஸ்ட்டு. என்ன பரத்து ரொம்ப நாள் ஆளே காணோம், என்ன போனேன் எங்கே போனேன் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் ஒன்றுமே புரியலை. எங்கே போனேன் அதை மட்டும் சொல்லு. அதை மட்டும் சொன்னால் 1 மாதத்தில் 100 விஷயங்கள் நடந்திருக்குப்பா. அந்த 100 விஷயங்களை கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். உங்களை விட்டால் சொல்கிறதுக்குன்னு பெருசாக யாரும் இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. சரியா? ஸோ இன்றைக்கி இப்படியே போய் அப்படியே வந்து இந்த ஸ்லாங்லாம் கேட்டு 1 மாதம் ஆயிடுச்சுலாம் ஜாலியாக தானே இருந்தீங்க நீங்களும், எனக்கு நல்லா தெரியும். சும்மா நடிக்காதீங்க. சரி, அடுத்த பாட்காஸ்ட்டு நானும் ரெகுலராக போட தான் போகிறேன், நீங்களும் கேட்க தான் போகிறீங்க. ஸோ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். நான் என்ன ஓய்வில் தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ பாட்காஸ்ட் இனி இன்னும் வேறு ரகமாக உங்களுக்கு வரப்போகுது. நான் நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, அதுதான் இங்கே முக்கியம். ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு ஆளை அடையாளமே தெரியாமல் இருந்தால் கூட சரி, இல்லை ஆளே காணண்டா, அவனை இங்கே 10-15 வருஷமாக ஆளே காணான், உசுரோட இருக்கானா இல்லை செத்துட்டானா அப்படிங்கிற கேள்வி தான் எழுது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல எங்கே ஒருத்தர் ப்ரெசன்ஸ் ஆப்ஷன் ஆகுதோ அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா அடுத்து அவன் என்ன பண்ண போகிறான், அவனோட மூவை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதான உண்மை. ஸோ இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, டோனி 2014 கப் அடித்தாப்புல, அதுக்கப்புறம் ஒரு பாஸ் பிரேக் 2016 திரும்பி கப் அடித்தாப்புல.
ஸோ இதுதான் மேட்ரு. அதே மாதிரி STR செக்கச்சிவந்த வானம்க்கு அப்புறம் ஒரு கேப்பு, அந்த கேப்புக்கு அப்புறம் மாநாடுங்கிற கம்பேக். அவர் சொல்கிற மாதிரி ஒரு F1 ஃபார்முலா 1 கார் ரேஸ்லாம் போயிட்டுருக்கப்போ இடையில ஒரு பிட் ஸ்டாப் ஒன்று வரும்ல, அந்த பிட் ஸ்டாப்பு தான் நான் 1 மாதமும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்த கம்பேக் நம்ம அடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு எல்லாருமே ஸ்டே டியூனாக இருங்க. இந்த 1 மாதத்தில் என்னைய காணோன்னு சொல்லி நிறைய பேர் போட்காஸ்ட் என்னாச்சு, போட்காஸ்ட்டே மறந்துட்டியா, போட்காஸ்ட்டுங்க பேசு கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த நிமிஷம் இப்போவே சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போனால், இந்த 1 மாதத்துக்கு நடந்த சம்பவங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் பட்டி பட்டியாக டிங் டிங் டாங் டிண்டடாங் பின்னடாங் அப்படின்னு எனக்கும் சொல்ல ஆசை தான். ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு எபிசோடாக இன்னும் வரப்போகிற எபிசோடு ஜாலியாக ஃபன்னாக இன்னும் பயங்கரமாக பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த 1 மாதத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட ரொம்ப நிதானமாக பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான். லடன்னு பேசிகிட்டே இருப்பேன் நான், அப்படின்னு நான் பேசுகிற ஆள் தான் நான். ஆனால் கொஞ்சம் சில விஷயங்கள்னால நம்ம இன்னும் ரொம்ப தெளிவாக பேசணும், இன்னும் ரொம்ப பொறுமையாக பேசிக்கலாம். பொறுமையாக பேசி பழகுவோமே, நம்ம சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு புரியணும், அது மட்டும்தான் எனக்கு இப்போ நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடை கம்மி பண்ணி நான் பேசுகிற வார்த்தைகளில் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ரொம்ப பொறுமையாக பேசுகிறேனே தவிர மற்ற எந்த ஒரு காரணமுமே கிடையாது. பரத்து என்ன மாறிட்டியா, நீ வேகமாக பேசினா தான் உன் அடையாளம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நம்ம பேசுகிற போட்காஸ்ட்டில் எப்படி இருந்தால் லாஸ்ட் இந்த 1 நிமிஷம் பேசுகிறப்போ நான் ஒன்றும் பயப்படாதீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வேகமாக நானும் பேசுகிறேன், இது என்னோடய ஃப்ளோ. சில விஷயங்கள் மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ அதை நான் இங்கே சொல்லுகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எபிசோடு மட்டும்தான். ஸோ அடுத்த எபிசோடில் வணக்கம் மாப்பிள்ள, அடுத்த எபிசோட் போட்காஸ்ட்டு இன்னும் பயங்கரமாக வரப்போகுது. ஸோ ஃபன்னாக நிறைய எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய என்ன கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் கேரண்டி தரேன். அண்ட் நீங்களும் ஸ்டே டியூன்டாக இருங்க மக்களே. அண்ட் டாட்டா, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். ஸ்டே டியூன் வித் கதையை நானும் பாட்காஸ்ட் அண்ட் வித் சைன் ஆஃப் பாரத். Welcome back.